ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை குருமா செய்ய பாருங்க. நைட் டிஃபின் பாருங்க. நான் எப்படி செய்கிறேங்க. பொட்டுக்கடலை எடுத்துட்டேங்க, சோம்பு ஜீரகு, பொட்டுக்கடலை சோம்பு ஜீரகு அரைக்க போகிறேங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்ச பாருங்க பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி இல்லைங்க, பூண்டு ஒரு 4-5 பூண்டு வெட்டி வைங்க. பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. தண்ணியாட்ட ஸ்டோவ் கேஸ் பண்ணிக்கலாங்க. வச்சுட்டு சூடாகிடுச்சு. பட்டை கிராம் எதுவுமே போட வேண்டாங்க, வெறும் கடுகு மட்டும் போடுறேங்க. இது வந்து ரொம்ப ஈஸிங்க. 5 நிமிஷத்தில் குருமா ரெடி ஆயிருங்க. நல்லா வதக்கிடுச்சுங்க. கத்தி வச்சு பூண்டு பாருங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுவாங்க. உப்பு கொஞ்சம், சால்ட் உப்பு கொஞ்சம் போடுங்க. சால்ட் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுங்க. மிளகாத்தூள் போடுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போடுங்க. போதும் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி அடுத்து என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்சா பொட்டுக்கடலை ஊற்றிக்கலாங்க. கட்டி ஆயிரும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்க அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டி ஆயிருங்க. நல்லா நம்ம கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனைக்கு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. தோசை சுட்டு பாருங்கள். தோசை ஐயோ சுடுது, சீக்கிரம் ஊத்துமானி. பாருங்கள், தோசைகள் நல்லா சூடாயிடுச்சுங்க. தோசை சுட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு தோசை ரெடி. தோசை குருமா ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாங்க.